सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा सर्ववेदांत सिद्धांत सार संग्रह 524 ஸ்லோகம் 524வது ஸ்லோகத்துல நிறுத்தினோம். ஆச்சாரிய பாதைகீகிருத பிரகரண கிரந்தம் சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகா அப்படின்னு அத்வைத சித்தாந்தத்தினுடைய சர்வ வேதாந்தங்களுடைய சித்தாந்தமும் அத்விதீய பிரம்மணியே ஏவ தாத்பரியம் அப்படின்னு நிரூபணம் பண்ணி அதனுடைய சித்தாந்தத்தை எல்லா உபனிஷத்தினுடைய சித்தாந்தத்தையும் எப்படி சொல்ல முடியும், அதனால சாரமாக சொன்னார். சாரமா சொன்னாலே எத்தனையோ 1180 உபனிஷத்தினுடைய சாரத்தை எப்படி சொல்றது, அதை சங்கிரகமாக சொன்னார். அதனால சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம் அப்படின்னு பேர் வச்சார். இதுல அதிகாரி நிர்ணயம் பண்ணார். அதுக்கப்புறம் அத்தியாசத்தை பத்தி பெருசா பேசினார். மூலா வித்யான்னா என்ன, அவித்யான்னா என்ன, அவித்யா மாயா இதெல்லாம் ஒண்ணுதான், அஜ்ஞானம் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே வந்தார். பண்ணிட்டே வந்து அந்த அந்த வேதாந்தத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு சிஷ்யம் கேட்கற மாதிரி பண்ணி அதன் மூலமாக எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டே வந்தார். சொல்லிட்டே வந்து கடைசியில இப்ப என்ன பண்ணாங்க, இந்த வேதாந்தத்துக்கு வராதவர்கள் எல்லாம் ரொம்ப பாவப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி அதோட 521வது ஸ்லோகத்துல என்ன சொன்னார், மூடாகா அஸ்ருத வேதாந்தாக அப்படின்ட்டார். இந்த வேதாந்தத்தை கேட்காதவர்கள் எல்லாம் மூடர்கள். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாமையே தனக்கு அறிவு இருக்குன்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. எந்த அறிவு வேணும் வாழ்க்கையில அப்படின்னாக்க வேதாந்தத்தை பத்தி தெரிஞ்சு ஜீவ பிரம்ம ஐக்கியம் தான் அறிவு. அந்த வேதாந்தத்தினுடைய வேல்யூ தெரியாம ஸ்வயம் பண்டிதம் மன்யமானாக அவர்களெல்லாம் தன்னை பண்டிதன் அப்படின்னு கருதுகிறார்கள். அது மாத்திரம் இல்ல, ஈச பிரசாத ரகிதாக இவர்களுக்கு ஈஸ்வரனுடைய பிரசாதம் வேதாந்தம் இல்லாம கிடைக்கிறதுக்கான சான்ஸே இல்லை இல்லையா. ரகிதாக ஈஸ்வர பிரசாதம் இல்லாதவர்கள். அது மாத்திரம் இல்ல, சத்குரோஹோ பகிர்முகாக வேதாந்த சத்குருன்னா யாரு, அத்வைத வேதாந்தத்தை சொல்லக்கூடிய குரு சத்குரு. அந்த சத்குருவனுடைய பக்கமே திரும்பாம இருக்கார்கள். எதையோ வாழ்க்கையில கோல் நினைச்சிட்டு போய்கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு பகிர்முகமாக வேதாந்த குருக்கு பகிர்முகமாக ஆகிவிட்டார்கள். இவர்கள்லாம் என்ன தெரியுமா பண்ணாங்க, இஷ்டத்துக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். விவிதந்தி பிரகாரம் நிறைய விவாதம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். அது எல்லாத்தையும் உனக்கு தம் சுருணு சாதரம் வக்யாமி, உனக்கு நான் சொல்லி தரம்பா உனக்கு அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு என்ன சொன்னாரு, இதுல முதல்ல பாமரனை புரிஞ்சுக்கணும்னா பிள்ளை இருக்கான அவன் வந்து யூ ஆர் ஒன்லி அ கஸ்டோடியன் ஆஃப் யுவர் சன். அந்த விஷயமே தெரிய மாட்டேங்குது. அவன் பாமரர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஐ ஆம் த ஓனர், நான் தான் அவனுக்கு எல்லாமே அப்படின்னு ஒரு அட்டாச்மெண்ட்டை டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா. எப்படி இந்த அட்டாச்மெண்ட் டெவலப் ஆச்சுன்றத முதல்ல சொல்லணும். சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஃபேலசிஸ் எப்படி தப்பா போகிறதுன்றத சொல்லிட்டு அதற்கு பிறகு தத்துவத்தை எடுத்துன்னு வந்து சொல்ல போறார் அப்படின்னு ஆச்சாரியர் ரொம்ப அழகாக இதை ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார், 521வது ஸ்லோகத்துல சொன்னார், அத்தியந்த பாமரஹா கஷ்டித் புத்திர ஆத்மா இது மன்யதே அப்படின்னாரு. ரொம்ப பாமரர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பிள்ளை பாசம்ன்றது இருக்கும் அப்படின்ட்டாரு. இப்ப பெரிய கான்ட்ரடிக்ஷன் பாருங்க. யாரெல்லாம் புள்ள மேல பாசம் வச்சிருக்கா அவங்களெல்லாம் பாமரர்கள் அப்படின்னு ஒரு கோல் அடிக்கிறார் எடுப்புல. அத்தியந்த பாமரர்கள், சாதாரண பாமரம் கூட இல்ல. இந்த புள்ள பாசம் வச்சிருக்கிறவர்கள்லாம் சாதாரண பாமரர்கள் இல்ல,
முழு மடையர்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க பெரிய பெரிய பிரச்சனையாச்ச. அது மாத்திரம் இல்ல, ஆத்மனீவ புத்திரேபி பிரபல பிரீத்தி தரிசனாத், தன்னுடைய பிள்ளை இடத்துல போய் பிரபல பிரீத்தி தரிசனம் ரொம்ப அதிகமாக ஆசை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி அந்த புத்திரனை போய் ஆத்மா இது மஞ்சத்தே, அவனை தானாகவே அவர்கள் கருதுகிறார்கள். இந்த சரீரத்துல இவனுக்கே இங்க இடம் இல்லை, என்ன இந்த அகம்னு சொல்றதுக்கே வழி இல்லாம இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்துக்கே அவனுக்கு ஓனர்ஷிப் இல்லாத பொழுது அதுக்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த பிள்ளையை போய் ஆத்மான்னு நினைக்கிறான் இல்லையா. ஆத்மனஸ்து காமாயி புத்திரோ பிரியம் பவதி, அங்க சொல்லும் போது நான் புத்திர காமாய் புத்திரோ பிரியம் பவதி, ஆத்மனஸ்து காமாய் புத்திரோ பிரியம் பவதி அப்படின்னு அந்த இடத்துல கண்டனம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் மனசுல வச்சுட்டு இருக்காரு. இல்ல பிருகதாரண்ய உபநிஷத்துல மைத்திரேயிக்கு யாக்கியவல்யர் சொன்னதை அப்படியே நினைக்கணும், இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னார் முதல்ல. அதுக்கப்புறம் 523வது ஸ்லோகத்துல இவன் எந்த அளவுக்கு பாமரனா போயிட்டான்னாக்க, புத்திரோ புஷ்டே அகம் புஷ்டஹா, புத்திரோ நஷ்டே அகம் நஷ்டஹா அப்படின்னு நினைக்கிறான். பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னா இவன் வருத்தப்படுறான், சார் ஆபீஸ் வேலை நடத்த மாட்டேங்கிறது இல்லையா. பையனை பாருங்க எவ்வளோ பேம்பர் பண்றாங்க பாருங்க. காலங்காத்தால யோகா கிளாஸ்க்கு அனுப்ப வேண்டியது இல்லையா, அதுக்கப்புறம் சிலம்பங்கத்துக்கு அனுப்ப வேண்டியது, மியூசிக் கிளாஸுக்கு அனுப்ப வேண்டியது, கராத்தே கிளாஸுக்கு அனுப்ப வேண்டியது, டைம் இருந்தா ஹிந்தி கிளாஸ், போராட்டத்துக்கு சான்ஸ்கிரிட் கிளாஸ், இப்படி எல்லாம் போய் அந்த பையனை தன்னால முடியாததெல்லாம் பையன் பண்ணணும். இவர் சந்தியாவதனம் பண்ண மாட்டாரு, பையன் 3 வேலை சந்தியாவதனம் பண்ணணும்னு அப்பா எதிர்பார்ப்பாரு. இப்படிதானே இருக்கு பாமரர்கள். பாருங்க அவர்கள் பாருங்க, பையனுக்கு வேலை கிடைச்சதுன்னாக்க இவர் ஒரே சந்தோஷமா இருக்காரு. பையனுக்கு ஒரு அவார்டு வந்ததுன்னா ஆபீஸ்ல இவர் எல்லார் கையிலையும் சிரிச்சுட்டே போய் போன் பண்ணி சொல்ற, சார் என் பையனுக்கு அவார்டு கிடைச்சது, என் பையனுக்கு. புத்திரோ புஷ்டே இவர் என்ன நினைக்கிறாரு, அவருக்கு சந்தோஷம். பையனை விட இவர் பெத்தாராம், இவர் பையனை போய் அச்சீவ் பண்றாரு, நான் அச்சீவ் பண்ண மாதிரி. இதுதான் அவருடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல என்ன இருக்கு. பையன் என்ன சொல்றான்னு நீங்க சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா கீதா ஸ்லோகம் சொல்றாரு அப்படின்னாக்கா இவர் என்ன நினைக்கிறாரு, என் பையன் தானே அதனாலதான் அவர்கிட்ட சொல்றாருன்னு நினைச்சிட்டு அதை சொல்ல முடியாது இல்லையா. அது ஈகோயிஸ்டிக்கா போயிடும்ன்றதுனா அவன் என்னமா சொல்றான் பாருங்க அப்படின்னு தன்னை தாழ்த்தி அவனை உயர்த்துறது. இதெல்லாம் நம்ம பாக்குறோம். புத்திரே புஷ்டே அகம் புஷ்டஹா. புத்திரனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்க, இவன் டல்லு ஆபீஸ் லீவ் போடுறான். எதுக்குன்னு, சார் பையனுக்கு ஒரே எதுக்கும் சேஃப்டிக்கு போட்டாங்க. நமக்கு ஆபீஸ்ல வேற நிறைய அட்வைஸ் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஆபீஸ்ல. ஆமாமா இந்த மாதிரி சமயத்துல நீ வீட்டுலதான் இருக்கணும்னு வேற சொல்லிடுவாங்களா. இவங்க பேச்சுதான் நமக்கு பிரமாணம். எது பிரமாணம்? பக்கத்துல இருக்கிறது சொல்றதுதான் நமக்கு பிரமாணம். ஆபீஸ் போறவங்களுக்கு இந்த கஷ்டம் தெரியும். அந்த இவன் புத்திரோ நஷ்டாக அகம் நஷ்டாக, இவனே போயிட்டா மாதிரி இருக்கிறான். இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது உலகத்துல இந்த புத்திரோ புஷ்டஹா அகம் புஷ்டஹா, புத்திரோ நஷ்டே அகம் நஷ்டஹான்னு நினைக்கக்கூடிய இந்த டெண்டன்சியானது எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. அனுபவ பலா, அனுபவத்துல பார்த்தாலே நமக்கு புரியுது இல்லையா, நன்னாவே புரியுது பாருங்க இல்லையா. இதுக்கு ஒன்னும் லோக்கத்துல நன்னாவே தெரியுது, அனுபவத்திலேயே நமக்கு தெரியுது, நமக்கே தெரியுது இல்ல. பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம வருத்தப்படுறோம், உண்மைதானே அது. நம்ம பாத்துல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம வருத்தப்படுறோம், அனுபவத்துல தெரியாது. அனுபூதி பலாத்திட்ட தெரியுது ஒரு காரணம். இன்னும் யுக்தி தகா, யுக்தியுக்தமா யோசிச்சு பாருங்க நீங்க இல்லையா. பையன் நேச்சுரலியே வந்தான்னாக்க நமக்கு சந்தோஷம், நம்ம வளர்க்கறோம், அவன் ஒண்ணு அச்சீவ் பண்றான், அச்சீவ் பண்ணா கரெக்ட் தானே. என்ன யுக்தி யுக்தமா யோசிச்சு பார்த்தா கூட அது நியாயமா இருந்தாலும் உங்களுக்கு தெரியுது. புத்திரோ புஷ்டாக அகம் புஷ்டாக, புத்திரோ புஷ்டே அகம் புஷ்டாக, புத்திரோ நஷ்டே அகம் நஷ்டாக அப்படின்றது யுக்தி தகாவும் தெரியுது. சரி, இந்த வேற வேற நடுவுல கலனா பண்றது என்ன, நம்ம நீங்க தானே சார் வேதம் வேதம் வேதமே சொல்றது. என்ன சொல்றது வேதமானது? ஆத்மாவை புத்திர நாமாசி இத்யேவம் ச வததி ஸ்ருதி அப்படின்னு 524வது சொன்னார். ஜாதகர்மா பண்றான், வந்த உடனே புண்ணியாவாஜனம் அந்த குழந்தைய வாத்தியார் எடுத்துன்னு அந்த அம்மாவையும் வர சொல்றார். அந்த குழந்தைய மடியில போட்டுக்க சொல்றார். அதனுடைய உச்சிய முகந்து பார்க்க சொல்றாரு. என்ன அங்காத் அங்காத் சம்பவசி அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்றாரு. என்னுடைய அங்கத்தில இருந்து வந்தவன் தானே சார் அவரு. அங்காத் அங்காத் சம்பவசி அப்படின்னாரு. ஆத்மாவை புத்திர நாமாசி,
சதஞ்சீவ சரத சதம் அப்படின்னு மந்திரத்தை சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? ஆத்மாவை புத்திரநாமாசி, ஆத்மா தானே சார் புத்திரன். புத்திரன் என்ற பெயர் உள்ளவன் புத்திரநாமா, புத்திரன் என்ற பெயருள்ள இவன் ஆத்மாவை நானே தானே சார் இது அப்படின்னு இருக்கா. அப்படித்தானே இருக்கிறாய்னு வேதமே சொல்றது. அனுபவத்திலையும் இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் புள்ள நமக்கு தெரியுது, புள்ள பாசம் தெரியுது. யுக்தி பத்தி பார்த்தாலும் புள்ள பாசம் தெரியுது, துதிப்படி பார்த்தாலும் தெரியுது. இப்ப இந்த மூணும் ஞாபகம் வச்சுங்க பூர்வபட்சம். இந்த மூணுத்துக்கு நான் சித்தாந்தம் சொல்லணும் இல்லையா? இப்படி நினைத்ததெல்லாம் தப்புன்னு சொல்ல போறேன். என்ன இப்போதைக்கு நம்ம பூர்வபட்சியா இருக்கும் போது நமக்கு கரெக்டா இருக்கு. சினிமா பார்த்து நமக்கு எல்லாம் தெரியும் புள்ள பாசத்தை பத்தி. அப்படியே கண்ணில் தண்ணி வரணும். தாய் பாசம்னாக்கா அப்படியே கண்ணை தண்ணி அப்படியே வாயை முடிக்கணும். யாரையும் சொல்லவே கூடாது. இப்படி எல்லாம் நம்ம வச்சுட்டு இருக்காரு இல்லையா? பாமரர்களுடைய திங்கிங் இப்படி இருக்கு. அவங்க கொடுக்குற ரீசன் என்ன? அனுபவம். நீங்களே சொல்லுங்க. அறிவுனா கட்டாசிட்டி வருஷன்னு கேட்டா நம்ம என்ன ஆமாம் தானே சொல்லணும். உங்க அனுபவமும் சொல்றது. யோசிச்சு பார்த்தாலும் யுக்தி பத்தி பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் ஸ்ருதியும் பாருங்க பலமா சொல்றது. ஆத்மாவை புத்திரநாமாசி அப்படின்னு சொல்றது அப்படின்னா. இப்ப அடுத்தது இன்னொரு திருஷ்டாந்தம் கொடுக்குறாரு. தீபாதி தீபோ யதா தத்வத் பிது புத்திர பிரஜாயதே பிதுர்குணானாம் தனயே பீஜான் புரவதி க்ஷணாத். யதா தீபாதி தீபஹா இல்லையா பிரஜாயத்தே. ஒரு தீபத்துல இருந்து கொளுத்தி இன்னொரு தீபத்தை ஏத்துறோம் நம்ம இல்லையா? ஒரு மெழுகுவர்த்தி எடுத்து இந்த தீபத்தை ஏத்துறோம். அந்த தீபத்துல இருந்து அதே குச்சியை வச்சுட்டு இன்னொரு தீபத்தை தீபாதி தீபஹா எப்படி பிரகாசிக்கிறதோ அது போலதான் பிதுஹு புத்திரஹா ஜாயத்தே. அப்பா கிட்ட இருந்து புள்ள அப்படித்தானே பிரகாசிக்கிறான். அதே அந்த தீபத்துக்கு என்ன வேல்யூவோ அதே வேல்யூ தானே இந்த புத்திரனுக்கும். அந்த அந்த குடும்பத்துல அவருக்கு என்ன வேல்யூவோ அவர் பிள்ளைக்கு அந்த வேல்யூ தான். தாத்தாக்கு என்ன வேல்யூவோ அந்த பிள்ளைக்கு. எல்லாரும் தாத்தா அவர் பையனுக்கு மதிப்பு, ஊருக்கு மதிப்பு கூட குரு பையனுக்கு மதிப்பு கொடுக்குறான், குரு பேரனுக்கு மதிப்பு. இப்படிதானே வந்துட்டு இருக்கு தீபம் மாதிரி. அது மட்டும் இல்ல, பீஜான் புறவத்து ஒரு விதையில இருந்து எப்படி உங்களுக்கு முளை வருது இல்லையா? அது ஒரு நீங்க அந்த பரம்பரையில மாங்காய் பரம்பரையில வந்து அந்த மாங்கொட்டையை நீங்க போய் அதை பதைச்சு வச்சீங்கன்னா அதுல இருந்து ஒரு மாவில அங்க ஒரு சின்ன துளிரானது வருது. அதுக்கப்புறம் மாஞ்செடியாருது, அதுக்கப்புறம் அது மரமாகுது, மாங்காவை கொடுக்கறது. இப்படிதானே சார்? அதே மாதிரி பிதுகு குணானாம் தனையே. அப்பா அவனுடைய குணங்கள் எல்லாம் பையன்கிட்ட வருது. நல்லா கோபிஸ்டா வருது. பையனுக்கு சின்ன வயசுலயே கோபம் வருது. மாமி திட்டுறா, அது அப்படியே அப்பா குணத்தை வச்சு உரிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சின்ன வயசுலயே வருது. சொன்னாலும் இல்லையா? லோகத்துல பாக்குறோம் அந்த குணம் தான் இங்க வருது இல்ல அப்படின்னு சொல்றான். அவருடைய கோபம் வருது இல்ல, திட்டுறது இதெல்லாம் பண்ணான்னாக்கா என்ன சொல்ற? அப்பா குணத்தை உரிச்சு வச்சிருக்கு. குணானாம் தனையே. இதெல்லாம் ஈக்ஷனா பார்க்கின்ற காரணத்தினால இல்லையா? இப்படி இருக்கிறதுனால அனுபவத்துல நம்ம பாக்குறோம். தீபத்துல தீபம் ஏற்றுற மாதிரி அப்பா கிட்ட இருந்து புத்திரம் பிறக்கிறான். விதையில இருந்து எப்படி அந்த மரமே அந்த குணத்தோடையே வருகிறதோ, தகப்பனாருடைய குணங்கள் எப்படியோ புத்திரன்ல காணப்படுகிறதோ அப்படி அனுபவத்துல பார்க்கிறோம். யுக்தியா பாருங்க நீங்க. அதோயம் புத்திர ஆத்மேதி மன்யதே பிராந்தி சத்தமஹா. இப்ப யுக்தி யுக்தமாக பார்த்தாலும் இப்படி அதா ஆகையினால அயம் புத்திரஹா ஆத்மா. இப்படி எல்லாம் பார்த்தா இந்த புத்திரனானவன் ஆத்மாதான், நானே தான் என்னுடைய பையன் அப்படின்ற எண்ணமானது பலமாக இருக்கிறது. இந்த எண்ணமானது கரெக்டா அப்படின்னு கேட்டா இல்ல, பிராந்தி தமஹா அப்படின்னாரு. இது ரொம்ப பிராந்தி உள்ளவன் பண்ணக்கூடிய காரியம்பா. இந்த அனுபவம், யுக்தி, ஸ்ருதி எல்லாம் புத்திரன் ஆத்மா என்று சொல்லுகிறது அப்படின்னு நினைக்கிறான இவன் யார் தெரியுமா? அவன் பிராந்தி உள்ளவன் தான் அப்படின்னாரு. எப்படி சார்? அனுபவத்துக்கும் விரோதமா இல்ல, யுக்திக்கும் விரோதமா இல்ல, ஸ்ருதிக்கும் விரோதமா இல்ல. இவனை போய் பிராந்தன் எப்படி சொல்றீங்கன்னு நமக்கு கோபம் வரணும் இப்போ இல்லையா? அதுக்கு இப்ப பதில் சொல்லணும். தன்மதம் தூஷயத்தி அந்யா புத்திர ஆத்மா கதம் துயிதி. அந்த மதத்தை இல்லையா புத்திர ஆத்மாவை புத்திர நாமாசின்னு நினைக்கிறான். நானே இந்த புத்திரன்னு நினைக்கிறான இவன். இப்படி நினைக்க இந்த பிள்ளை பாசத்தோட இருக்கக்கூடியவனை, தன் மதம் இப்படி அபிப்பிராயத்தோட இருக்கக்கூடியவனை
தூஷணை பண்ணுகிறார்கள். யாரு? அஞ்ஞஹா. இன்னொரு மதத்துக்காரன் அந்த தூஷணம் பண்றான். நீங்க சித்தாந்த வரைக்கும் போக வேண்டாம், இவங்களுக்குள்ளேயே நம்ம ஊர்ல பார்ப்போம், பக்கத்து வீட்டுக்காரங்க பார்க்கலாம். அவன் என்ன சொல்றான்? தூஷயன்யா புத்திர ஆத்மா கதம், எப்படியா இவன் புள்ள அப்பனாவான் அப்படின்னு அவனே கேட்கறான். எப்படி? பிரீத்தி மாத்திரா கதம் புத்திரா ஆத்மா பவித்தும் அர்ஹதி அந்யத்ராபி இச்சதே பிரீத்தி கேத்திர பாத்திர தனாதிஷு. இவனுக்கு பாருங்க, ரொம்ப யோசிச்சு பார்த்தானா புத்தன் மேல அப்படியே ரொம்ப ஆசை. உயிர் புத்திரன்னு சொல்றானே தவிர அவனுக்கு எல்லாத்து மேல ஆசை. வட்ட குழம்புல இருந்து ஆசை இருக்கு, அவனுக்கு ஜாங்கிரில இருந்து ஆசை இருக்கு, அவனுக்கு வீட்டு மேல ஆசை, எல்லார்கிட்டயும் ஆசை இருக்கு, அவனுடைய பேங்க் பேலன்ஸ்ல ஆசை, ஆபீஸ் வேலை இல்ல, எல்லாம் பொல்லான்னு வந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு தயார் தான் அவன். ஆனா வெளியில மாத்திரம் சொல்லிட்டு இருக்கான் உயிர். இத பாருங்க, பிரீத்தி இந்த பிரீத்தி மாத்திரம் இருக்கிறதுனால புத்திரன் ஆகுது. புத்திரா ஆத்மா பவித்து கதம் அறியத்தி. அந்த ஒரு காரணத்தினாலேயே புத்திரன் ஆத்மா வாங்கிட முடியுமா? ஏன்னா அந்யத்ராபி கேத்திர பால தனாரிது இல்லையா, கேத்திர பாத்திர பணம், நிலத்து மேல ஆசை இல்லையா, பாத்திரங்கள் மேல ஆசை, பணத்து மேல ஆசை, இப்படி எல்லாம் பிரீத்தி திருஷ்யத்தை இல்லையா. அவனுக்கு என்னவோ அவனுக்கு அப்ப ஆத்துல உடம்புக்கு சரியில்லைன்னா கூட அது ஆபீஸ் தான் முக்கியம், ஓடிட்டாரு எல்லாத்தையும் விட்டு. எல்லா வயதையும் திட்டம் தானே நம்ம பார்த்துருக்கோமே. எல்லாத்தையும் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு பாஸ் வந்துருவாருன்னு இவர் வர்றாரு. அவருக்கு எங்க அங்கதான் அங்க இம்பார்ட்டன்ஸ். அவரு மாசம் 1ஆம் தேதி வாங்குற சம்பளம் மட்டும்தான் அவருக்கு ஞாபகம் வரும், வேற எதுவுமே ஞாபகம் ஓடுவாரு அங்க பாத்துட்டு இல்லையா. மாமியார பாத்துக்க சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஆபீஸுக்கு போயிடுவாங்க. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே புத்திர பாசம் நானே ஆத்மா இருந்தானா என் உயிர் போனா கூட போனா எனக்கு பாசம் வேணாம், எனக்கு 1ஆம் தேதி சம்பளமும் வேணாம், நாத்துல உட்காந்து பாத்துருக்கேன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா அந்த அம்மாவும் அந்த அப்பாவும். சொல்றானா? இல்ல. இது ஒரு காரணம் இல்லையா. நம்ம சொல்லல, யாரு அத்வைக்கு யாரும் கிட்டக்கே போல இந்த புள்ள பாசத்தை வச்சுக்க. பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றத சொல்றேன் இல்ல, அந்நிய மதம் இன்னொரு மதக்காரன் இவனை கிண்டல் பண்றான் இந்த பிள்ளை. அதே மாதிரி புத்திராத் விசிஷ்டா தேஹேஸ்மின் பிராணினாம் பிரீதிரிஷ்யதே பிரதீப்தே பவன புத்திரம் त्यक्त्वा ஜந்து பலாயதே. பாருங்க, இன்னொரு விஷயம். அஸ்மின் தேஹே புத்திராத் விசிஷ்டா பிரீத்தி திருஷ்யதே. இந்த பாருங்க, இந்த தேகத்துல புத்திரனை விட அவனுக்கு எதுல ஆசைன்றது நல்லா தெரியுது. வீடு பத்திட்டு எரியுது. பக்கத்துல இருக்கிறவங்கலாம் அட்வைஸ் பண்றாங்க, சார் குழந்தைங்களாம் பார்க்காதீங்க, நீங்க போயிடுவீங்க, ஓடி வாங்கன்னு எல்லாரும் பிடிச்சி எடுக்கிறாங்க. இவன் பத்தி எரிக்கிற வீட்டுல இருந்து தப்பிச்சுன்னு ஓடுறானா இல்லையா? அப்ப போய் காப்பாத்துறானா தனக்குன்னு வரும்போது. ஆனா பேசும் பொழுது நல்லா இருக்கும் பொழுது எல்லாம் புள்ள பாசம் எல்லாம் ரைட்டு தான். ஆனா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, வீடு நெருப்புல பத்தி எரியும் பொழுது இவன் என்ன பண்றான்? புத்திரம் त्यक्त्वा பலாயத்தே. அந்த குழந்தைய விட்டுட்டு ஓடுறானே சார், இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? त्यक्त्वा பலாயத்தே. இதையும் பாக்குறான் இல்லையா. லோகத்துல இருக்கக்கூடிய இதே நாலேஜ் படி பார்த்தா புத்திரனே ஆத்மான்னு சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் பலமா இருக்கான்னு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டங்கான்றது என்ன துதி வரல. பக்கத்துல இருக்கவருடைய ஐடியாஸ்லயே நம்ம வச்சுட்டே வரலாமா. விக்ரீனாதி தேகார்த்தம் பிரதிகூலம் நிஹந்தி தஸ்மாதாத்மா து தனேஹா ந பவேச்ச கதாச்சன தம் விக்ரீனாதி தேகார்த்தம் இல்லையா. பாருங்க, பையனை விற்கிறது கூட தயாராயிட்டான். நீ எங்க வேணாலும் போய் சம்பாதி, துட்டு அமிச்சா போதும். அதானே அர்த்தம் விக்ரீனாத்தின்னா. தன்னுடைய உயிரா இருந்தான்னாக்க தன்னை விட்டு போக கூடாது தானே. இப்ப இவன் உயிர் வாங்கினா நீ அங்க போய் சம்பாதி, நிறைய பணத்தை அனுப்பு இல்லையா. பையன் போனா சம்பாதிச்சு பணத்தை கொடுக்கணும்ன்றதுக்காக அவனை விற்கிறதுக்கு கூட தயாராயிட்டான். நீ போ, அங்கேயே இருக்கு என்ன சவுதி அரேபியால உட்கார்ந்து நீ சம்பாதிச்சுட்டு வா அப்படின்னு. தம் விக்ரீனாட்டி தேகார்த்தம் இல்லையா. அது மட்டும் இல்ல, பிரதிகூலே நிகழ்த்திச்ச. எத்தனையோ முஸ்லிம் கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்பாவுக்கும் பிள்ளைக்கு தகராறு வந்துருக்கு. நான் எத்தனையோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லயே பாக்குறோம். அப்பா பையனை தள்ளி விடுறதுக்கு அப்பா ரெடியா இருக்காரு. இந்த கட்சி என்னதுதான் அப்படின்றாரு. பையன் இல்லாம சண்டை போடுறாரு இல்லையா. நம்ம லோக்கல்ல பாத்துட்டே இருக்கோம்.
எப்போ ஆத்மாவை புத்திரநாமாத்தின்ற ஸ்டேட்மெண்ட் உண்மையாக இருக்குமே ஆனால் இது எப்படி நடக்கிறது? ரோட்ல நடக்கிறதா இல்லையா? லோகத்துல நடக்கிறது. நீங்க எப்போ அனுபவத்துல பாருங்க. நான் சொன்னதுதான் ரைட். அனுபவத்துல நீங்க பாருங்க, எத்தனை பேர் பிள்ளையே கொல்றதுக்கு பிரதிகூலம் புத்திரகாச்சே நிகழ்த்திக்க கொல்றதுக்கு கூட போறாங்க. நமக்கு எத்தனையோ கதையெல்லாம், ஷாஜகான் கதையெல்லாம் நமக்கு கேட்டானாக்க நிறைய விஷயங்கள், இதெல்லாம் பாபர் அவுரங்கசீப் கதையெல்லாம் கேட்டானாக்க இதெல்லாம் தெரியாது. ஆகையினால நீங்க யுக்தி யுக்தமா இருக்கு, அனுபவத்துல இப்படி இருக்கு, துதிய அப்படி சொல்லியிருக்கு, இப்படின்லாம் சொல்லியிருக்கீங்களா? அதான் இல்ல. தஸ்மாத் ஆத்மாத்து தனேஹா ந பவதி ந பவேச்ச கதாச்சன. ஒருபொழுதும் பிள்ளை ஆத்மாவாக ஆக மாட்டான் இல்லையா? உண்மை அதானே சார்? வீடு பத்தி ஏறும்போது புத்திரனை விட்டு ஓடுறான் இல்லையா? தேகத்தை காப்பாத்துறதுக்காக புத்திரையும் வேலைக்கு அனுப்புறான், வித்து பிடிக்கிறான். பிரதிகூலமா இருந்தா அவனை அடிக்கிறான். எப்படி சார் தன்னுடைய ஆத்மாவா இருந்தா இதெல்லாம் பண்ணுவான்? யோசிச்சு பாருங்க. தன்னை தானே அடிச்சுப்பானா? தன்னை தானே விற்பானா? இல்லையா? இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா இது சரியில்லை அப்படின்னு தெரியுது. இன்னொரு விஷயத்த வேற சொன்னார். அப்பாவுடைய குணம் அப்படியே பிள்ளைக்கு வரும் இல்ல? அந்த மரத்துல இருக்கிற குணம் தானே, விதையில இருக்கிற குணம் தானே சார் அங்க வரும். ஒரு தீபத்தை எழுதி வச்சா அந்த தீபத்துக்கு என்ன வெளிச்சம் இருக்கோ அந்த வெளிச்சம் அப்படி இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்பாவும் பிள்ளையும் அதே தீப வெளிச்சத்தோட இருக்காரா? குணரூபாதி சாதிருஷ்யம் தீபவத்து நசுதே பிதுஹு இல்லையா? ஆமா. அவ்யங்காத் ஜாயதே வியங்கஹ சுகுணாதபி துர்குணஹ. தீபம் போல அப்படியே சதுரிசமாக தந்தை அப்பா மாதிரியே பையன் இருக்கான். முதல்ல நம்ம அசீவ் பண்ணிட்டோம். அப்படி அசீவ் பண்ணீங்கன்னா கரெக்டா தான் இருக்க. ஆனா பிராக்டிக்கலா அப்படி இருக்கா? தீபவத்து பிதுஹு குணரூபாதி சாதிருஷ்யம் இருக்கா? சுதே ந காணப்படுவதில்லை, எங்கேயுமே காணப்படுவதில்லை இல்லையா? நம்ம எங்க பாக்குறோம்? எவ்வளவோ இடத்துல பார்த்திருக்கோம். குணம் ரூபம் எல்லாம் மாறுதல். அப்பா பிரமாதமா இருப்பார் இல்லையா? பையன் அவர் பர்சனாலிட்டியா இல்ல கருப்பாரு, இதுக்கா இருப்போம் பிறந்தான் அப்படி. அப்பா நல்லா பர்சனாலிட்டியா இருப்பார், பையன் இல்ல. நல்ல அப்பா தாத்தா இல்லையா? பீஷ்மர் மாதிரி ஒரு அப்பா இல்லையா? பிரமாதமான திருதராஷ்டர், நல்ல ராஜா, நல்ல மண்டோதரி, அவருடைய ஒய்ஃப் காந்தாரி இல்லையா? எல்லாம் அழகானதுதான். ஆனா இவனும் நல்லாதான் பிறந்தான் துரியோதனா. ஆனா குணம் இல்லையா? இப்படி ஒரு குணம். அது மாதிரி சரி, பெரிய வைதிகரா இருப்பாரு இல்லையா? நல்ல பையன் ஏதோ வேலைக்கு போயிடுவான், எங்கேயோ போயிடுவான், நிறைய பாக்குறோம் இல்லையா? அந்த ஆச்சாரமானது அப்படியே ஹீனமானதை நம்ம எல்லாத்தையும் நாங்க பாக்குறோம். அதே மாதிரி இல்லையா? நல்ல குருக்கு பிறந்தவர் தான் அஷ்டாவக்கர, பெரிய ஞானி தான். ஆனா அவரு அங்க ஹீனமோட பிறக்கிறாரு. நல்லா இருக்கக்கூடிய அப்பாவுக்கு தவறான பிள்ளை பிறக்கிறான் இல்லையா? இரண்யகசிபுக்கு ஒரு பிரகலாதம் பிறக்கிறான். நீங்க என்ன சொல்லுவீங்க? உல்டா இல்லையா? இரண்யகசிபுக்கு அழகான ஒரு பிள்ளையானவன் பிறக்கிறான். ஜெயாதின்னு ஒரு மகாபாரதத்துல ஜெயாதியினுடைய அழகெல்லாம் போயிடுச்சு. அவனுக்கு உனக்கு திருப்பி இழுத்தா இருக்குன்னு அப்படின்னு ஆசை பண்ணான்னா, நீதான் 5 பிள்ளைகள் வச்சிருக்கீங்களே, யாராவது ஒருத்தரை அவளுடைய இளமையை உனக்கு கொடுக்கு அப்படின்னு சொன்னாரு. அதுல குரு என்ன பண்ணா, அவன் அப்பாவுக்கு ஏயாதிக்கு தன்னுடைய அழக கொடுக்கறேன், நான் தலைவனாறேன் அப்படின்னு ஒத்துண்டான். இப்படியே இருக்கு இல்லையா? அதனால நீங்க அப்பாவுடைய குணம் தான் பிள்ளைக்கு வரும்னு சொன்னது சான்ஸே கிடையாது அப்படின்ட்டாரு இல்லையா? குணரூபாதி சாதிருஷ்யம் தீபவத்து நசுதே பிதுஹு அவ்யங்காத் ஜாயதே வியங்கஹ குணரூபாதி சாதிருஷ்யம். குணம் ரூபம் முதலிய சாதிருஷ்யம் எல்லாம் தீபவத்து, ஒரு தீபத்துல இருந்து இன்னொரு தீபத்தை ஏத்துற மாதிரி எல்லாம் பிதுகு சுதே பிதுகு. பிதுவனுடைய சுது பிள்ளைக்கு இதெல்லாம் வருது இல்லை. நிறைய பார்த்தோம் இல்லையா? பரிஷ்காரம் பிள்ளை திருட, நமக்கு எல்லாம் நிறைய வச்சனங்களே இருக்கு. வாத்தியார் பிள்ளை மக்கு இல்ல, நல்ல வைதிகனுடைய பிள்ளை அவைதிகமா இருக்கான். இதெல்லாம் லோக்கத்துல பார்த்துட்டே இருக்கோமே. அதனால இந்த குணரூபாதி சாதிருஷ்யம்னு ஒரு யுக்திக்கு ஒரு ஸ்லோகம் சொன்னீங்க இல்லையா? அந்தந்த குணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வரும் அப்படின்னு சொன்னீங்களே. விதாயினுடைய குணங்கள் என்ன சொன்னீங்க? தீபா தீபஹா யதா தத்வத் பிது புத்திர பிரஜாயதே பிதுர்குணானாம் தனயே
பீஜாங்குரவதீக்ஷணாத் அப்படின்னு சொன்னீங்களே, அது பொய். அது போச்சா? ரைட்டு. இதெல்லாம் ஆபாசமாத்ரா தா சர்வாக யுக்தயா அபி அயுக்தோபி ச. இதெல்லாம் யுக்தி அயுக்தி இதெல்லாம் ஆபாசங்கள்லாம். எதுவும் ஸ்ட்ரைட்டா நீங்க ஒத்துக்கொள்ளவே முடியாது. எல்லாத்துலயும் நமக்கு விபரீதங்கள்லாம் உடனே ஞாபகம் வரும். நமக்கு ஒண்ணு சொன்னா நமக்கு அதனுடைய விபரீதம் தான் ஞாபகம் வருது இல்லையா? அப்பாவுக்கு நல்ல பையன்னு சொன்னாங்க, நமக்கு துரியோதனன் தான் ஞாபகம் வரா, பிரகலாதன் தான் ஞாபகம் வரா இல்லையா? அப்படி இருக்கிறதுனால இதெல்லாம் வெறும் ஆபாசம், பேசுறதுக்கு தான் நன்னா இருக்குமே தவிர ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இப்போ இதுக்கெல்லாம் பதில் சொன்னார். ஸ்ருதி வாக்கியம் இருக்க, அதுக்கு என்ன பதில்? இதெல்லாம் பலமான ஸ்ருதி. அவர் என்ன சொன்னார்? ஜாத கர்மா அன்னைக்கு அங்கா சம்பவசி அப்படின்னு வேற சொன்னாரு இல்லையா? ஆத்மாவை புத்திரநாமாசி சதஜீவன சரதசதம் அப்படின்னு வேற சொன்னாரு. அப்ப வேதமே சொல்லியிருக்க, ஆத்மாவை புத்திரநாமாசின்னு என்ன? ஆத்மாதான புத்திரன், அதுக்கு என்ன சொல்ல போறேன்னு கேக்குறேன். சொல்றேன், கவலைப்படாதீங்க. புத்திரஸ்ய பித்ருவத் கேஹே சர்வ காரியேஷு வஸ்துஷு स्वामित्व द्योतनाय अस्मिन् आत्मत्वम् उपचर्यते. வீடு காரியம் நடக்கணும்னா நிறைய நடக்க வேண்டிய அப்பா செய்த காரியங்கள்லாம் பையன் செய்யணும். அவன் அப்படி ட்ரெயின் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. அதுக்காக சொன்னது ஆத்மாவை. நீ எல்லாம் பண்ணியா வீட்டுல இருக்கும் பொழுது என்னென்ன வேலைகள்லாம் பண்ணியா? காத்தால இருந்து பால் வாங்கி அதை எடுத்து இதை வாங்கிட்டு இதெல்லாம் அப்பா வச்சு பொறுப்பா கவனிக்கிறாரோ, அம்மா எப்படி பொறுப்பா சமைச்சு கவனிக்கிறாரோ அந்த மாதிரி பொண்ணை வளர்க்க வேண்டியது. அப்பாவானவர் பையனை இப்படி எல்லாம் வளர்க்க வேண்டியது. ஏஹே பித்ருவத்து புத்திரஸ்ய சர்வ காரியேஷு, எல்லா காரியத்திலையும் அவனை ஈடுபண்ணான். அப்பா நமக்கு இவ்வளவு உபாதி ஆயிருப்பா, இதெல்லாம் நீ தான் கவனிக்கணும். நான் எங்க ஆபீஸ்ல நீ போன மாதிரி இத மாதிரி இருக்காது, என்னோட நல்ல ஆபீஸா நீ போ. என்ன மாதிரி தான் மாசம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா வாடகை கட்டணும், துணி வாங்கணும், சாமான்லாம் வாங்கணும், இந்த ப்ரொவிஷன் ஸ்டோருக்கு கட்டணும், இப்படின்ற காரியங்கள்லாம் இருக்கியா? அதுக்காக தான் இவரை மாதிரியே அவன் பண்றான். ஆத்மாவை புத்திரநாமாசின்னு என்ன அர்த்தம்? என்ன போலவே என் புள்ள அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா இதான் அர்த்தம். ஏஹே பித்ருவத்து புத்திரஸ்ய சர்வகாரியேஷு வஸ்துஷு சுவாமித்துவம், இந்த ஒரு எஜமான தன்மை வரணும். இவன் அப்படி டேக் ஓவர் லாங் ரன்ல என்ன பண்ணனா, இப்படி நான் வயசாகி அப்படி போயிடுவேன், he will take over this house. அப்படியே எங்க தாத்தா அப்படி பண்ணார், அப்படிதான் எங்கிட்ட விட்டு போனார், எங்க தாத்தா பொண்ணு தாத்தா எங்க தாத்தாக்கு விட்டு போனார், அதே கடமையில நான் என் பையன் கிட்ட விட்டுட்டு போனேன். இப்படி சுவாமித்துவத்தை விட்டுட்டு போனோம். சுவாமித்துவ ஜோதனாய, என்னுடைய அந்த எஜமான தன்மையை அவனுக்கு விளக்கேற்ற மாதிரி வழங்குவதற்காக அஸ்மின் இல்ல இந்த புத்தகங்கிட்ட ஆத்மத்துவம் உபச்சரியது, இது உபசாரமாக அங்க சொல்லப்பட்டிருக்குப்பா. இது தாத்வீகமாக புரிஞ்சுக்காதுங்க. ஆத்மாவை புத்தகம் அப்பாவே பிள்ளையாருன்னு இவன் 1000 பிராரப்த கர்மாவோட பிறந்திருக்கான், இவன் அப்பா 1000 அப்பா திருடன் புள்ள சமஸ்தா படிக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான், அப்பா பெரிய வைதிகரா இருக்கான், பையன் அனாச்சார பதரா இருக்கான், தீட்டாடிட்டு இருக்கான், எங்கேயோ போயிட்டு இருக்கான், இதெல்லாம் லோகத்துல பாக்குறான். ஆத்மாவை புத்தகமாசின்ற வார்த்தை எப்படி முக்கியார்த்தத்துல எடுத்துக்க முடியும்? எவ்வளவு பேலசி நம்ம காமிச்சிட்டோம். துரியோதனனை காமிச்சோம், பிரகலாதனை காமிச்சோம், ஏயாதியை காமிச்சோம், எத்தனையோ புராணங்கள் இருக்கு. ஆகையினால அப்பாவுடைய குணமே பையனுக்கு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அப்பா கோபிஷ்டா இருப்பான், பையன் சமத்தா இருப்பான் இல்லையா? அப்பா சமத்தா இருப்பான், பையனுக்கு எங்க இருந்தா வந்ததுன்னு தெரியல கோபிஷ்டன் இல்லையா? கோபிஷ்டனா இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாத்தையும் கட்டலாம் என்ன, அவ்வளவு சாந்தமான அப்பா அம்மா. இவாளுக்கு போய் எப்படி உன் பையன் பக்கத்து வீட்டுக்காரன் போய் கேட்டாதான் தெரியும் உங்களுக்கு இல்லையா? நம்ம அதுக்கே கேட்டா நமக்கு எப்படி தெரியும்? இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் ஔபசாரிகமாக சொன்னதே தவிர முக்கியார்த்தத்வேன சொன்னதாக ஆகாது அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் ஜெனரலைசேஷன் சார். இதெல்லாம் இதை வச்சுட்டு ஒரு டிசைன் ஆத்மாவை புத்திரநாமாசி புள்ள போசம் தான் ரொம்ப வசதியா அப்படின்லாம் சொல்றதெல்லாம் சுத்தியாச்ச முக்கியா விருத்தியா புத்திராத்மேதி ந உச்சதே. ஔபசாரிகம் ஆத்மத்வம் புத்திரே தஸ்மாத் ந முக்கியதா. முக்கியமான அர்த்தத்துல அங்க சொல்லவே இல்லை சார் வேதத்துல. நீங்க அதையே போய் படிச்சுட்டு ஆத்மாவை புத்திரநாமாசின்னு சொல்லிட்டா சார், அவனுக்கு பிறந்த 12வது சொல்றதுனால அது கடைசி வரைக்கும்
இவருக்கும் அவரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதெல்லாம் இல்லை. இதெல்லாம் ஸ்ருதியானது முக்தியா விருத்தியா அங்க சொல்லவே இல்லை. புத்திர ஆத்மாக்கு என்ன உச்சதை நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஸ்ருதி அந்த முக்கியத்துல இந்த உபசாரார்த்தை இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இவருடைய வேலையெல்லாம் ஈ ஷுட் டேக் ஓவர் அந்த அர்த்தத்துல ஔபச்சாரிகம் ஆத்மத்துவம், ஔபச்சாரிகமான ஒரு ஆத்மத்துவம் தான் புத்திரே. தஸ்மாத்து என்ன முக்கியதா, இது முக்கியமாக சொல்லவில்லை. அதனால நீங்க இந்த 3 யுக்தியினாலையும் அனுபவத்தினாலையும் ஸ்ருதியினாலையும் சொன்னது ரைட்டுன்னு நம்ம சொன்னோம் இல்ல, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா இல்லையா அப்படின்னு சொல்லி இப்ப என்ன பண்றாரு, இந்த சார்வாக்கன் எப்படி நினைக்கிறான் இந்த ஆத்மாவை இல்ல. அதுக்கப்புறம் சார்வாகன்லயே இன்னொரு கோஷ்டி, அவனை வேண்டாம்னு சொன்னவன் என்ன நினைக்கிறான், தார்க்கிக என்ன நினைக்கிறான், இதெல்லாம் ரொம்ப ஆச்சாரியாளானவர் சூத்திர பாஷ்யத்துல முதல் சூத்திரத்துல ரொம்ப அழகான ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அது அப்படியே ஆச்சாரியால் என்ன பண்ணார், அதே ஆர்டர்லயே இங்க சொல்லிட்டு வர போறார். இங்க என்ன சொல்றாரு, தேகமாத்திரம் சைத்தன்ய விசிஷ்டம் ஆத்மா இது பிராகிருத ஜனாக லோகாயதிகாஷ்ட பிரதிபன்னா. இந்த தேகத்தையே ஆத்மான்னு நினைக்கிறார்கள் லோகத்துல இருக்கக்கூடியவர்களா, இவர்கள்லாம் சாருவாக்கர்கள், லோகாயதிகள்னு பேரு. இவர்கள்லாம் என்ன பண்ண, அதெல்லாம் ஆத்மா எல்லாம் ஒண்ணும் கிடையாது சார், இவன் செத்தான்னா இவன் அவ்வளவுதான், சும்மா அனாவசியமா பில்டப் கொடுத்து ஸ்தூல சூக்ஷ்ம காரணம் தெரியுறதா, அதெல்லாம் கிடையாது. இவன் செத்து போனா, இவன் உயிரோட இருந்தா, கடனோ வாங்கினா, நல்லா 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி நல்லா சாப்பிட்டு செத்து போயிட்டா, அவ்வளவுதான் போச்சு, அவனுக்கு என்ன போச்சு, எல்லாம் போச்சு, அதுதான் சார் ரைட் அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா. இப்படி சில பேர் ஆத்மாவை நினைக்கிறார்கள். இந்திரியான்யேவ சேதனானி ஆத்மா இத்யபர. இந்த லோகாயுதிக்க அந்த சாருவாகனுக்கு வேதத்தை கற்பிக்கிறவர்கள் அவர்களுக்குள்ளேயே நாட்டியர்களுக்குள்ளேயே இன்னொரு மதம் இருக்கு. அவர்கள்லாம் அவர் ரொம்ப பிரிமிட்டிவா தேகத்தை போய் ஆத்மான்னு நினைக்கிறார் சார், இந்திரியம் தான் சார் ஆத்மா அப்படின்னு அவெல்லாம் ரொம்ப இன்டெலிஜென்டா. நாஸ்திகன்லயே இன்னொரு கோஷ்டி, அவ நல்ல பகுத்தறிவு. அவர்கள்லாம் இப்படி சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க இல்லையே, அவளுக்குள்ளேயே லோகாயுதிகள்லயே இன்னும் சில பேர் இருக்காங்க, அதெல்லாம் சயின்டிஸ்ட், அவங்கெல்லாம் மனசுதான் சார் எல்லாமே, மனசுதான் ஆத்மா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் இருக்காங்க இல்லையா, அவர்கள்லாம் யாரு, புத்திசாலிகள் பௌத்தர்கள். அவர்கள்லாம் சார் விஞ்ஞான மாத்திரம் அப்படின்னு சொல்ற, இதெல்லாம் விஞ்ஞானம் சார், எல்லாம் அறிவு தான் சார். இங்க விஞ்ஞானம் தான் ஆத்மாவா தெரியுது. உங்களுடைய அறிவுனாலதான் இந்த உலகத்தை பாக்குறீங்க, அறிவுனாலதான் எல்லாரையும் பாக்குறீங்க, எல்லாம் அறிவு தான் அப்படின்னு. சில பேர் என்ன சொல்ற, இதெல்லாம் தனிக்கம் சார், உங்களுக்கு புரியல. உங்களை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது நேத்திக்கு உங்களை 10 வருஷம் முன்னாடி பார்த்ததுக்கு இப்ப பாக்குறதுக்கு உங்ககிட்ட சேஞ்ச் இருக்கு. நேத்திக்கு பார்க்கறதுக்கும் இன்னைக்கு பார்க்கறதுக்கும் உங்க கையில சேஞ்ச் இருக்கு. அப்படின்னா எத்தனையோ செல்லுகள் மாறிக்கொண்டே இருக்கு. டாக்டர் போய் கேளுங்க, இதெல்லாம் கணிக்கம். ஏதோ இருக்க போறான், ஒரு 78 வயசு 85 வயசு 95 வயசு மிஞ்சி போச்சுன்னா 117 வயசு இருக்க போறார், அதுக்கப்புறம் போக போறார். சனிக்கம் தான். எப்படி அந்த தீபத்துல எண்ணெய் இருக்கிற வரைக்கும் தீபமானது இருக்கு. தீபமானது ஒரு ஜுவாலியா வந்தது, அது லட்சக்கணக்கான ஜுவால ஒரு மணி நேரம் நான் விளக்கேற்றி வச்சிருக்கேன். நான் 6 மணிக்கு விளக்கேற்றிட்டு வந்தா அதுல 1 மணி நேரம் எரியுது. அப்படின்னா என்ன, எத்தனையோ லட்சம் ஜுவாலைகள் அதுல வந்து காணாம போயிட்டு நமக்கு பாக்குறதுக்கு எப்படி 1 மணி நேரம் வெளிச்சத்தோட வீடு இருக்குது, அப்படியே இருக்க மாதிரி இருக்கு, நல்லா தெரியுது. சனிக்கம் தான். ஆனா இது எப்படி இருக்கா மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரிதான் இந்த ஆத்மாவும். இல்லாத ஒரு ஆத்மா சனிக்கமாக உங்களுக்கு பிரதிக்ஷணம் மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஆத்மா ரொம்ப நாளா ஒரு 97 வயசு வரைக்கும் இருக்க மாதிரி காமிக்கிறது அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் இந்த ஆத்மாவை பண்ணாங்க. இன்னொருத்தன் சொன்னான், அவங்களுக்குள்ளேயே சண்டை. இந்த பௌத்தனுக்குள்ளேயே மாத்தியமிகால் இல்லையா, யோகாச்சாரால் அப்படின்னு 2 பேர், ஈனயானா மகாயானா. அதுல ஒருத்தன் என்ன சொன்னான், சார் எதுவுமே இல்ல, சூன்யம், எதுவுமே இல்ல. நீங்க கடைசியில என்ன கண்டுபிடிக்கிறீங்க, போய் புத்தம் சரணம் கச்சாமின்னு இப்ப உட்கார்ந்து தபஸ் பண்ண you will know the truth that there is nothing in this world. இல்லையா, யாருமே நீங்களும் கிடையாது, நினைக்கிற உங்க மைண்டும் கிடையாது, இந்த உலகமும் கிடையாது அப்படின்னு சூன்யவாதிகள். அவர்கள் இந்த ஆத்மாவை, இந்த கடவுளை எப்படி பார்க்கிறார்கள், சூன்யம் அப்படின்னு. அப்பரே அஸ்தி தேகா வெதிரிக்தா சம்சாரி கர்த்தா அப்படி எல்லாம் இல்ல சார், தார்க்கிகா சொல்றான். அது மாதிரிலாம் சார் ஜீவாத்மா பிரதி சரீரம் பின்னஹா சார்,
பரமாத்மா ஏக ஏவ. பரமாத்மான்னு ஒருத்தர் இருக்கார், ஜீவர்கள்லாம் அநேகமா இருக்க. அதுதான் நம்ம சாதாரணமா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறது இல்லையா. அநேக ஜீவர்கள் இருக்கிறார்கள், பரமாத்மா ஒருத்தரே ஒருத்தர் தான் இருக்காரு அப்படின்னு சொல்றான். அவன் யாரு? தேகாதி வெதிரிக்தா சம்சாரி கர்த்தா ஒருத்தன் இருக்கான். அவன் இவர்களோட சம்பந்தப்படாம ஒரு சம்சாரி ஒருத்தன் இருக்கான். பகவான் அசம்சாரியாக இருந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு, ஈஸ்வரனாக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னார். சில பேர் என்ன சொன்னாங்க, கர்த்தா குரூப்லயே வரல சார், அவரு புருஷன் தனியா இருக்காரு, இந்த பிரதானமும் இந்த அதுல இருந்து வந்த பிரகிருதி, அதுல இருந்து வந்த விக்கிருதி, இவைகள் தான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற, அங்க புருஷன் வெறும் போக்தாவாகத்தான் இருக்கிறார் அப்படின்னு சாங்கியன் என்ன சொல்றான். இப்படி அந்த ஆத்மாவை இப்படி போய்கிட்டு இருக்கான் இல்லையா. அவன் என்ன சொல்றான், போக்தாயே கேவலம் ந கர்த்தா. அவளுக்குள்ளேயே ஒரு போக்தாவாகவும் கர்த்தாவாகவும் இருக்கான்னு ஒரு நிதீஸ்வர சாங்கிய அனீஸ்வர சாங்கியன்னு 2 பேர் இருக்கான். அவளுக்குள்ள இல்ல போக்தா மாத்திரம் இல்ல சார், கர்த்தாவும் கிடையாது அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. கிட்டத்தட்ட பௌத்தன் மாதிரி அவர்கள் சொல்ற சாங்கியங்கள் சொல்றார்கள். சில பேர் சொல்றாங்க, அஸ்தி தத்வதிரிக்தா ஈஸ்வரஹ சர்வஜ்ஞஹ சர்வசக்தி. இதெல்லாம் சொல்லாதீங்க சார், பகவான் இருக்கார், அவர் தான் நம்ம விட வேறான ஈஸ்வரனாக இருக்கார், சர்வஜனாக இருக்கார், சர்வசக்தியோட இருக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு யோக சாஸ்திரத்துல இருக்கக்கூடியவர்கள் அவருக்கு ஈஸ்வர பிரதிதானம்னா ரொம்ப முக்கியம், நம்ம டிசிப்ளின்டு லைஃபோட இருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாவானவர் ஈஸ்வர ரூபேன இருக்கார் அப்படின்னாரு. ஆத்மாவை இப்படி ஏவம் பகவஹா விப்ரதிபன்னாக யுக்தி வாக்கிய ஆபாசம் ஆஸ்ரயாக சந்தஹா. இப்படி எல்லாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல இந்த ஆத்மாவை நாம அறியணும்ன்றதுக்காக இல்லையா, இந்த பிரம்மத்தை சரியாக இருந்தா அதாதோ பிரம்ம ஜிக்யாசா அப்படின்னு எழுதினார்னு சொன்னார் இல்லையா. அதே ஆர்டர்லயே இப்ப போறார். அவர் என்ன பண்றாரு, முதல்ல அங்க சொன்ன மாதிரி அந்த சாருவாக்கன் என்ன சொல்றான், பாமரனுடைய அபிப்பிராயம் என்ன, இந்த ஆத்மாவை அவன் ஆத்மாவை புத்திரநாமாசின்னு சொன்னார் இல்லையா. அதுல இருந்து இப்ப இந்த ஆர்குமெண்ட் எடுத்து வர பாமரனாக இருக்கக்கூடிய அந்த சாருவாகன் என்ன சொல்றான், இவாளுடைய அபிப்பிராயத்தை பார்த்து, அகம்பத பிரத்யார்த்தா தேக ஏவனத இதரஹ பிரத்யக்ஷா சர்வ ஜந்தூனாம் தேகோஹம் இது நிச்சயஹ. அகம்பத பிரத்யார்த்தா, நான் நான் என்ற எண்ணம் இல்லையா, அதுக்கு என்ன சார் விஷயம் யோசிச்சு பாருங்க. மணி ஆர்டர் வருது உங்களுக்கு, போஸ்ட்மேன் வாசல்ல பெல் அடிக்கிறார், ராஜகோபால் அப்படின்னு கூப்பிடுறாரு, நீங்க நான் எங்க இருக்கிற ஆத்மான்னு ஓடி போறேன். நான் எதை காமிக்கிறேன், இந்த தேகத்தை, ஏன்னா வந்திருக்க பணம் வந்திருக்க கையெழுத்து போட்டு வாங்கணுமே இல்லையா அப்படின்ற விஷயம். அப்ப நான்றதுக்கு விஷயம் என்ன, இந்த பாடி தானே தன் தேகையேவ, வேற என்னவா இருக்க முடியும் நீங்க சொல்லுங்க. வந்தவங்க கேட்டுறாரு ஒருத்தர், யார் வந்திருக்கீங்கன்னு கேக்குறேன், நான் தான்றாரு. ஜன்னல் வழியா பாக்குறேன், தரையை எடுத்து பார்த்தா அவன் நமக்கு தெரிஞ்சவர் வந்திருக்காரு. அவர் யார சொன்னார், நானு. அவர் தானே அந்த தேகத்தை தானே சொன்னாரு. தேகம் தான் ஆத்மான்றதுல பிராக்டிக்கலா இருக்கேன் சார். தெரியதா நீங்களா அச்சீவ் பண்ணி இந்திரியம் மனசு இப்படி எல்லாம் போகாதீங்க. தேகமே ஆத்மா. அது மாத்திரம் இல்ல, சர்வ ஜந்தூனாம் அகம் தேகா இது நிச்சயா பிரத்யக்ஷா. யார வேணாலும் ரோட்ல போய் நீங்க வாசல் உட்காந்துங்க, ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு, நீ யாரு சார், நானா சார், எங்க அப்பா உங்க புள்ள சார் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இதே எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு விஷயத்த போய் கொஸ்டின் பண்ற மாதிரி பேசுறீங்களே, இது நியாயமானு கேட்டான் சார்வாரன். நானுன்னா இந்த தேகம் தான் சார் ஆத்மா அப்படின்னு. அகம்பத பிரத்யார்த்தா தேக ஏவ நச இதரஹா. வேற எதையும் போட்டு கன்ஃபியூஷன் எல்லாம் பண்ணாதீங்க, உங்களுடைய அறிவெல்லாம் இங்க காமிக்காதீங்க. நான் என்றால் இந்த தேகம் தான். பிரத்யக்ஷா சர்வ ஜந்துனாம், எல்லா ஜந்துங்களுக்கும் நெருப்பக படிச்சதுன்னா எல்லாரும் நீங்க வீட்டுல எல்லாரும் ஓடுறீங்க, எதுக்கு பயங்கணும் நீங்க, உங்க தேகம் பத்திடுவோம் தான், நீங்க தான் ஆத்மா வச்ச தேகம் போட்டோம் உட்கார்ந்துங்களா இருக்கீங்களா, ஓடுறேன் சார் வீடு பத்தி இருக்கு சார் ஓடுறீங்க. பாம்பு வச்சுட்டாங்கன்னா உடனே நீ தான் ஆத்மா, எங்க இருக்கிற ஆத்மா தானே, ஏன் சார் ஓடுனீங்க அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்,
பிராக்டிக்கலா பாருங்க சார், அதான் பிராக்டிக்கலா தான் நானும் சொல்றேன். தேகம் தான் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அகம் தேகா இது நிச்சயா பிரத்யக்ஷா, பிரத்யக்ஷமா இதுதான் ரைட். ஏஷ புருஷா அன்னரசமயா இத்யபிச்ச ஸ்ருதி. நீங்க வேதம் வேதம்ன்றல, வேதமா என்ன சொல்றது? நீங்க இந்த எள்ளு கொள்ளையே சாப்பிட்டு இவனுக்கு குழந்தை பிறந்த, அந்த குழந்தை என்ன சொல்றது? அதே பாலை சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாதத்தை விட்டு, அன்னத்தினாலதானே வளர்ந்தது. அன்னத்திலிருந்து வந்த அன்னத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்ந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த இந்த குழந்தை அன்னத்தினாலேயே தான் சாப்பிட்டு, இதுவே நாளைக்கு அன்னமாக பூமிக்கோ அக்னிக்கோ போக போகுது. அதனால அன்னமய கோஷம் தானே ஆத்மா அப்படின்னு ஸ்ருதியும் தானே சொல்றது இல்லையா? ஏஷ புருஷா அன்னரசமயா இத்யபிச்ச ஸ்ருதி. ஸ்ருதியும் அப்படிதானே சொல்றது, அன்னத்தினுடைய விகாரம் தான் இந்த பாடின்னு சொல்றது இல்லையா? புருஷத்துவம் வதத்தி அஸ்ய ஸ்வாத்மா ஹி புருஷஸ்ததா. இந்த சரீரத்துக்கு புருஷத்தத்தை எப்போ வரும்? உங்களுக்கு அன்னரசத்தினாலதானே வருகிறது. இதை தானே அதுவும் சொல்லுகிறது. ஆத்மாயம் தேக ஏவ சாருவாக்கேன விதிஷ்டிதம். சாருவாகம் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. உங்களுடைய வேதமும் அன்னரசத்தினுடைய விகாரம்னு சொல்றதுனால இந்த சரீரம் தான் ஆத்மானு சார்பதனால நிச்சயிக்கப்பட்டு சொல்றது. சரி, தன்மதம் தூஷயன் தென்யா, அவங்களுக்குள்ளேயே ஒரு தாராம். இவன் ஒண்ணும் புரியாதவன் சார், தேகத்தை போய் யாராவது ஆத்மான்னு நினைப்பாங்க சார். தன்மதம் தூஷயன் தென்யா அசகமானஹா பிருதக் ஜனஹா. இதை அவனால இந்த பொலியை பொறுத்துக்கவே முடியல. என்ன சார் இது? தேகம் எப்படி சார் ஆத்மாவாக இருக்கும்? இந்திரியங்கள்லாம் இல்லைன்னா இந்த தேகத்தை என்ன சார் கொடுத்த போறாங்க? இந்த தேகத்தை நீங்க போன உடனே இல்லையா, இது வரைக்கும் நீங்க உயிரா இருந்தது இந்த தேகத்துக்கு இருந்ததுக்கு காரணம் என்ன? உங்களுடைய இந்திரியங்கள் பிராணம் தானே தேகமா இருந்தது இல்லையா? அது போயிடுச்சுனாக்க இந்த தேகம் ஆத்மாவா இருந்ததுன்னா இல்லையா, அவரை நீங்க பர்மனண்டா தானே வச்சிருக்கணும். எல்லாருடைய தேகமும் இப்ப இருந்துருக்கணும் இல்லையா? எல்லாருடைய தேகத்தையும் ஏன் கொடுத்துவீங்க? இதுக்கு காரணம் சொல்லுங்க. தேகம் ஆத்மாவா இருந்தா கொடுத்துருக்கவே முடியாது. அதனால அவன் சொல்றது தப்புன்னு அவனுக்குள்ளேயே சாருவாகன்லயே ஒரு திங்கிங் தான், அவரை பகுத்தறிவாதி. தன்மதம் தூஷயன்யா அசகமானஹா பிருதக்ஜனஹா. அவனுடைய இந்த கொள்கையை அசகமானஹா பொறுத்துக்காத அந்யஹா பாமர மனிதர்கள் தான் அவர்களும். பிருதக்ஜனஹா தூஷயதி. தேகாத்மா கதம் நுஸ்யாத் பரதந்திரோஹி அச்சேதனஹா. சார், பரதந்திரனாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா, அச்சேதனமாக இருக்கக்கூடியது இந்த தேகம். இதுக்கு எப்படி சார் இதை கொடுத்துறாங்கன்றது நல்லா தெரியும் பொழுது இந்த தேகத்தை போய் எப்படி சார் ஆத்மான்னு சொல்ல முடியும்? அச்சேதனமாக இருக்கக்கூடிய இந்த தேகத்தை எப்படி ஆத்மான்னு சொல்ல முடியும்? ஆத்மா அப்படின்னா ஆத்மாவும் அச்சேதனமா இல்லையே, அப்படின்னா எப்படி சொல்ல முடியும்? அதனால இந்திரியை ஸ்தால்யமானோயம் சேஷ்டதே நஸ்வதஹ. இது இந்திரிய இந்த தேகம் மொத்தம் எந்த இருக்குதுன்னா, தேகம் நான் சொல்றதெல்லாம் கேட்கணும், என் மனசு சொல்றபடிதான் அது கேட்கறது இல்லையா? அது தூங்க போயிடுறது. ராத்திரி ஆச்சுன்னாக்க யாருடைய கட்டுப்பாடு? தேகத்தினுடைய கட்டுப்பாட்டுல ஆத்மா இருக்கும். வேற ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுல இந்த ஆத்மா இருக்குது. அது வேற ஏதோ இல்லை, அது இந்திரியங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது. அதுதான் சார் உண்மை. இந்திரியை சாலியமான அயம், இந்திரியத்தினால சாலி அசைக்கப்படுகிறது தான் சார் இந்த ஆத்மா. கேட்டே என்ன ஸ்வதஹா வச்சிட்டு எப்பொழுதும் அதுக்கு சுவாதந்திரமே கிடையாது. அதனால தேகமே ஆத்மான்னு ரொம்ப லோ லெவல் பீப்புள் தான் சொல்லுவான் தேகத்தை போய் ஆத்மான்னு. நாங்கெல்லாம் வசதி இல்ல, நாங்க இந்திரியம் தான் ஆத்மானா, அது ஒன்று தப்பு. அவன் இன்னொருத்த சொல்றான், ஆசிரயா சக்ஷுராதீனாம் கிரகவத் கிரகமேதீனாம் பால்யாதினானாவஸ்தாவான் சுக்லசோணித சம்பவா. கிரகமேதி அப்படின்னாக்கா கிரகஸ்தர்கள்னு சொல்றது. அப்படி ஒரு கிரகமேத யாகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை எல்லாரும் பண்ணி கொண்டு இருக்கிறதுனால இவனுக்கு கிருஷ்ணமேதி அப்படின்னு பேர் வந்துருக்கு. கிரகமேதினாம் கிரகவத்து, கிரகஸ்தர்கள் எப்படி வீட்டுல இருக்காரோ அதே மாதிரி சக்ஷுராதீனாம் ஆசிரயா தேகம். இந்த கண்ணு காது மூக்கு இதை பொறுத்துதான் நம்மளுடைய தேகமானது இயங்கி கொண்டிருக்கிறது. பாருங்க, சின்ன வயசுல இருந்து பால்யாதிஷு நானா அவஸ்தாவான், கொஞ்ச நாள் சைஷவ அவஸ்தையில இருந்தா, கொஞ்ச நாள் பால்ய அவஸ்தையில இருந்தா, கொஞ்ச நாள் கௌமார அவஸ்தையில இருந்தா, கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் வார்த்தக்கிய அவஸ்தா அப்படின்னு
அப்படியே ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் இருந்து கொண்டு பால்யாதி நானாவத்தாவான் சுக்ல சோனித சம்பவா. எப்படி பிறந்தார்கள் இவர்கள் எல்லாம்? எல்லாம் சுக்ல சோனிதத்துல அம்மா அப்பாவுக்கு பிறந்தவர்கள் தான். இப்படி அதா கதாபி தேகத்திய ஆத்மத்துவம் உபபட்சியது. இதெல்லாம் வெறும் ஒரு தேகத்திலிருந்து இன்னொரு தேகம் உற்பத்தி ஆச்சு. அதனால அவ்வளவு. ஆனா இதெல்லாம் வேரியஸ் டிரான்ஸ்பர்மேஷன், கண்ணு காது மூக்கு இதெல்லாம் சேர்க்கையோட சேர்த்துதான் இதை பார்க்கணுமே தவிர வெறும் தேகத்திற்கு ஆத்மா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு காலம் நாம கொடுக்க முடியும். ஆத்மத்துவம் தேகத்திய ஆத்மத்துவம் கதாபி ந உபபத்திட்டே, எப்பொழுதும் இதை ஒத்துக்கொள்ள முடியாது. சரி, இப்ப பாருங்க, சக்ஷுராதின்னு சொல்லிட்டான். இப்போ செவிடனா இருக்கான், உயிர் வாழலையான்னு. குருடனா இருக்கான், உயிர் வாழறானே, காது கேட்கல, உயிர் வாழ. ஊமை வாழறானே. அதனால இந்த இந்திரியங்கள் தான் ஆத்மான்னு எப்படி சார் சொல்ல முடியும்? இந்திரியங்கள் இருக்கிறதுனாலதான் சார் இவனை சேஷ்டை வருதுன்னு. இந்திரியமும் ஃபெயிலியரா இருக்கு. ஒருத்தனுக்கு காது இல்ல கேட்கவே இல்லை, வாழறானா இல்லையா? பார்த்துட்டு இருக்கோமே. குருடன் வாழறான். வஜிரஹா அகம், கானஹா அகம், மூக்கஹா அகம், இந்திரியாணி பவந்தி ஆத்மா அப்படின்னு அதே மாதிரி ஆச்சாரியால் அங்க எப்படி எழுதினாரோ ஆதித்யாச பாஷ்யத்துல அதை அப்படியே கொண்டு வராரு. மறக்காம இதான் இந்த ரெண்டுத்தையும் படிக்கும் போதுதான் இதை நல்லா ரசிக்க முடியும் நமக்கு, இல்லையா? பதிரஹா அகம், கானஹா அகம், மூக்கஹா அகம். நான் செவிடு, நான் ஒத்த கண்ணு, நான் ஊமை இப்படின்லாம் சொல்லிக்கிறார்களே என்ன, அதெல்லாம் இந்திரியாணி பவந்தி ஆத்மா ஏஷாம் அஸ்து அர்த்த வேதனம். இந்த வஸ்துக்களின் அறிவு இருக்க, இதெல்லாம் எப்படி சார் ஆத்மாவாக ஆகும்னா, நான் செவிடு, நான் குருடு, நான் ஊமைன்ற அனுபவத்தினால இந்திரியங்களுக்கு விஷயமாகாத ஒரு அறிவு ஒண்ணு இதை விட மேலாக இருக்க மாதிரி தெரிகின்ற காரணத்தினால இந்த இந்திரியத்தை போய் எப்படி ஆத்மான்னு சொல்றான்னு தெரியலையே அப்படின்னு அடுத்த ஒரு மதம் வருது, இதை கண்டிக்கிறான். இப்படி ஒவ்வொன்னா கண்டிச்சுட்டு போய் கடைசியில ஆத்மால கொண்டு போய் நிறுத்த போற. இதனுடைய மேல் போர்ஷனை அடுத்த வாரம் பார்ப்போம், அடுத்த சனி காமிப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.